வாழ்விலே உதவி செய்கிறோம் என்று இன்னொருவருக்கு நாம் போய் நிற்கிற போது சில ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி முட்டாள்தனமாக போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் இன்னொருவருக்கு உதவ போகிற போது அவர்கள் தகுதி பார்த்து உதவ வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று. என்ன, பிச்சைக்காரர் கொண்டு வந்திருக்கிற பாத்திரம் எவர் சில்வரா மண்பானையா என்று பார்த்து பிச்சை போடுவதா அதற்கு பொருள் இல்லை. நாம் யாருக்கு உதவ போகிறோமோ அவருடைய தகுதி பார்த்துதான் அவருக்கு உதவ வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. என்ன குறிப்பு? இந்த உதவிக்கு இவர் தகுதியானவரா? டிசர்விங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா? அந்த டிசர்விங், அதாவது தகுதி இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு உதவ வேண்டுமே ஒழிய தகுதியற்ற ஒருவருக்கு உதவி வாழ்வில் நாம் அவமானப்படக்கூடாது. ஏன்? நீங்கள் தரமற்ற ஒருவருக்கு உதவினால் அவர் விபரீதமாக ஒரு காரியத்தை செய்து வைப்பார். அந்த கெடுதல் உங்களுக்கு வந்து சேர். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு பைத்தியம் தெருவிலே நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தது. அது என்ன சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தது? கடவுளே, எனக்கு ஒரு 10 ரூபாய் யாரிடமாவது கொடுத்தனுப்பு. கடவுளே, எனக்கு ஒரு 10 ரூபாய் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும். கடவுளே, எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டாயா என்று கடவுளை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த வழியாக போன ஒருவர் நினைத்தார், இது கடவுள் பக்தியோடு இருக்கிறது இந்த பைத்தியம். நாம் பணம் கொடுத்தால்தான் இது கடவுள் மீது அந்த பக்தியை தொடர்ந்து நடத்தும். நாம் கொடுக்காமல் போனால் தப்பாய்விடும், உதவுவோம் என்று தன்னுடைய பாக்கெட்டிலே கைவிட்டார். 5 ரூபாய் தான் வந்தது. அந்த 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் அந்த பைத்தியத்து கையிலே கொடுத்து கடவுள் கொடுத்தனுப்பினார் என்று சொல்லிவிட்டு இவர் போய்விட்டார். இவர் நினைத்தார், இந்த பைத்தியத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டார். மறுநாள் அதே வழியாக போகிற போது அந்த பைத்தியம் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தது. இவரை பார்த்தது முகத்தை திருப்பி கொண்டு விட்டது. அது மீண்டும் எதிரிலே போய் இவர் நின்ற உடனே அது மேலே கடவுளை பார்த்து சொன்னது, கடவுளே, இனிமேல் கொடுத்தனுப்புவதாக இருந்தால் நீ நேராக வந்து கொடுத்து விடு, யாரிடத்திலும் கொடுத்தனுப்பாதே. கொடுத்தனுப்பினால் 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு 5 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று அவர் மீதே குற்றம் சொன்னது. இப்போது பாருங்கள், பைத்தியத்துக்கு உதவ போய் இவருக்கு திருட்டு பட்டம் தான் மிச்சமாயிற்று. வாழ்க்கையில் நீங்கள் உதவுவதாக இருந்தால் இடம், பொருள், ஏவல், தகுதி பார்த்து உதவுங்கள். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு. திருவள்ளுவர் எவ்வளவு பிராக்டிக்கல் திங்கர் பார்த்தீர்களா? எவ்வளவு யோசித்து சொல்லுகிறார் பார்த்தீர்களா? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு. நீங்கள் நல்லதே செய்தாலும் கூட அது தவறுதலாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அவர்கள் பண்பு என்ன என்று தெரியாமல் உதவினால் நீங்கள் துன்பத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று சொல்கிறார். ஒரு தமிழ் படித்தவர் ஒருவருக்கு உதவினார். 50 ரூபாய் கடன் கொடுத்தார். அப்படி கொடுத்தவர் திருப்பி தரவே இல்லை. நீண்ட நாட்களாக தரவில்லை. இவர் போய் கேட்டால் அவர் மிரட்டுவார். அவர் ஒரு ரவுடி, இவரை மிரட்டுகிறார். சரி என்று பேசாமல் விட்டுவிட்டார். ஒரு நாள் இவர் தெருவழியாக போகிற போது இவர் யாருக்கு கடன் கொடுத்தாரோ அந்த ரவுடியை இன்னொருவர் கழுத்திலே துண்டை போட்டு முறுக்கி மிரட்டிக் கொண்டிருந்தார். எடுடா பணத்தை என்று மிரட்டிக் கொண்டிருந்தார். உடனே இவர் சமாதானத்துக்கு அருகிலே போய் கேட்டார், ஏன் அவரை விரட்டுகிறீர்கள் என்று. அவர் சொன்னார், இவன் எனக்கு ஒரு 100 ரூபாய் தர வேண்டும், திருட்டு பயல் தரவில்லை, அதான் இவனை மிரட்டிக் கொண்டிருக்கிறேன். உடனே இவர் நினைத்தார், சரி, நாம் இப்போது ஒரு 100 ரூபாயை இவனுக்காக கொடுத்தால் இவன் கண்டிப்பாக நம் மீது அன்பு காட்டுவான் என்று நினைத்துக் கொண்டு தான் எடுத்து ஒரு 100 ரூபாயை கொடுத்து சரி சரி போய் வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். இத்தனைக்கும் அந்த திருடர் ஏற்கனவே இவரை ஒரு அறைந்திருக்கிறார். பணம் கேட்ட போது அறைந்தவனுக்கு கூட நாம் 50 ரூபாய் கொடுத்தால் அவனுக்கு நம் மீது அன்பு வரும், மரியாதை வரும் என்று நினைத்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பினார். அவர் கழுத்தில் இருந்த துண்டை எடுத்து விட்டு போன பிறகு ரவுடி இவர் பக்கம் திரும்பி மீண்டும் இவரை பார்த்து 2 அறை விட்டார். உடனே இவர் ஏன் என்று பதறி போய் கேட்டார். அவர் சொன்னார், நீ ஒரு அறை அறைந்ததற்கே இப்போது 100 ரூபாய் கொடுத்திருக்கிறாயே, 2 அறை அறைந்தால் இன்னும் ஒரு 100 ரூபாய் கொடுப்பாய் அல்லவா, அதற்காகத்தான் உன்னை அடித்தேன். எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் ஆள் பார்த்து உதவ வேண்டாமா? தகுதியற்றவருக்கு உதவினால் உங்களுக்கு துன்பம் வரும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்ற திருக்குறளை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.